2026ஆம் ஆண்டு அதிநவீன தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு கிராமத்தில் மாயவன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் விளையாட்டில் படுசுட்டி, ஆனால் கணக்கையும் எண் மொழியையும் எழுத்துப் படிப்பது என்றால் அவனுக்கு கசக்கும். எல்லாம் ஏஐ பார்த்துக்கொள்ளும், நான் ஏன் கற்க வேண்டும் என்பது அவனது வாதம். ஒரு நாள் காட்டில் விளையாடும்போது அவனுக்கு ஒரு பழைய மர்மப் பெட்டி கிடைத்தது. அதில் ஒரு டிஜிட்டல் திரை இருந்தது. அந்த திரையில் இந்த திரையில் தோன்றும் கணக்கை தீர்த்து அதன் விடையை எழுத்தினால் மட்டுமே பெட்டி திறக்கும் என்று ஒரு இரகசிய குறியீடு இருந்தது. மாயவனிடம் நவீன கருவிகள் எதுவும் இல்லை. அவனது நண்பன் அறிவு தன் கணித அறிவால் அந்த சிக்கலான கணக்கை தீர்த்தான். மாயவனுக்கு அந்த விடையை தமிழில் எழுதத் தெரியவில்லை. இருவரும் தடுமாறினர். அப்போதுதான் மாயவன் உணர்ந்தான், எண்களும் எழுத்துக்களும் வெறும் பாடங்கள் அல்ல, அவை நம் வாழ்க்கை பயணத்தை காட்டும் கண்கள் என்று. அன்று முதல் அவன் ஆர்வத்துடன் கற்கத் தொடங்கினான். அவன் அந்த பெட்டியை திறந்த வீடியோ அறிவே உண்மையான சொத்து என்ற வாசகத்துடன் இணையத்தில் வைரலானது. நீதி எண்களும் எழுத்துக்களுமே ஒரு மனிதன் வாழ்வதற்குத் தேவையான இரு கண்கள் போன்றன. இவை இரண்டும் இல்லாமல் ஒருவனால் உலகில் முழுமையாக வாழ இயலாது. குறள்: எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. பொருள்: கணக்கும் இலக்கணமும் ஒருவனுக்கு இரு கண்கள் போன்றவை.